ஜாமக்கோல் அப்படின்னாவே நம்ம உதயம் தான். 3 கதாநாயகர்கள், உதயம், ஆருடம், கவிப்பு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதயத்தில் இருக்க கிரகம் உதயத்தை நோக்கி வர்ற காரத்துவங்கள் தான் அவரோட கேள்வியாக இருக்கும். அதுலேருந்து பிரித்து காட்டுறது வந்து ஆருடம், அதில் உள்ள சேதாரத்தை சொல்கிறது வந்து கவிப்பு. இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்கிற தகுதி வந்து அந்த உதயாதிபதியை இருக்கும் நிலையை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளை கேள்விகள் என்னன்னு நிறையா வராது. எதை பற்றியான கேள்வி இருக்குதோ அதை பற்றியான கேள்வி நடக்கும் நடக்காது, கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இது வந்து ஆருடம் 4 இருக்குது அப்படின்னா அவங்களோட கேள்வி வந்து வீடு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். வீடு, இடம், வண்டி வாங்கலாங்கிறது கேள்வியாக இருக்கும். இதில் வந்து இவர் வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு பார்க்கலாம் நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னா, உதயாதிபதி இருக்கும் தகுதியை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். அவர் உச்சமாக இருந்தால் அவர் வாங்கறதுக்குரிய தகுதி இருக்கும், நீசமாக இருந்தால் அவர் வாங்கிறதுக்கான தகுதிகள் இருக்காது. அதே மாதிரி கவிப்பு இருக்கிற பாவத்தை வச்சு தான் நம்மளுக்கு அவருக்கு வந்து கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த ஒரு நிலையும் 10ஆம் அதிபதி உச்சியால் சிந்தனைன்னு ஒன்று இருக்கும், அதையும் நம்ம பார்த்து தான் சொல்லணும்.